பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே இன்றைய தினம் நாம் குரு பெயர்ச்சிக்கு பதிலாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வைகாசி விசாகம் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இன்றைய தினம் வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்பது அனைத்து முருகன் ஸ்தலங்களிலும் முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக விளங்குகிறது. சைத்ரோத்சவம் என்று ஒரு உற்சவம் இந்த வைகாசி மாதத்திலே நடத்துவார்கள். அதன் நிறைவு நாளாக இந்த வைகாசி விசாக திருநாள் விளங்குகின்றது. முருகப்பெருமானின் திரு அவதாரம் நிகழ்ந்த நாள் வைகாசி விசாகம். அவருக்கு கிருத்திகைன்னு சொல்லுவாங்களே அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திர பெண்களால் வளர்க்கப்பட்டவர். அதனால் அவருக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் கிடைத்தது. திருச்செந்தூர்ல இது மிக சிறப்பாக கொண்டாடப்படும். வைகாசி விசாக திருநாள் என்பது திருச்செந்தூர்ல ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி ஆலய வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள். கோவிலுக்கு போய் சுவாமி கும்பிடுறது பௌர்ணமி ரொம்ப முக்கியம். வைகாசி மாசத்திலே பெரும்பாலும் பௌர்ணமியும் விசாகமும் சேர்ந்து வரும். ரிஷபத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அதற்கு நேர் 7ஆம் வீடான விருச்சிகத்திலே சந்திரன் வருவதுதான் வைகாசி விசாகம். மேஷத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சூரியனுக்கு 7ஆம் இடமாகிய துலாத்திலே சந்திரன் வருவது சித்ரா பௌர்ணமி. வைகாசி மாசத்திலே சூரியன் ரிஷபத்தில் இருக்கும், அதற்கு 180 டிகிரிஸ்ல நேர் எதிர சந்திரன் வரக்கூடிய முழு நிலவு நாள் வைகாசி விசாகம். ஆணி மாதத்திலே மிதுனத்தில் சூரியன் இருக்கும், அதற்கு நேர் 7ஆம் வீடான தனுசிலே சந்திரன் இருக்கும், அதுதான் ஆணி மூலம். அது ஒரு சிறப்பான நாள். ஆடி மாதத்திலே வருகின்ற திருவோணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கடகத்தில் சூரியன், மகரத்தில் சந்திரன் நேர் எதிராக. ஆவணி மாதத்திலே வருகின்ற அவிட்டம் சிறப்பு வாய்ந்தது. சிம்மத்தில் சூரியன், கும்பத்தில் சந்திரன் எதிரெதிரே இரண்டும் சந்திக்கின்ற நேர்கோட்டிலே எதிரெதிரே சூரியனும் சந்திரனும் சந்திக்கின்ற நாள் தான் பௌர்ணமி. ஒவ்வொரு மாதமும் அந்த பௌர்ணமி நாள் ஒரு விசேஷம். புரட்டாசி மாதத்திலே வருகின்ற உத்திரட்டாதி விசேஷம். புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு அடுத்ததாக ஐப்பசி மாதத்து பௌர்ணமி. ஐப்பசி மாதத்து பௌர்ணமி என்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஐப்பசி மாதத்து அமாவாசைக்கு முன்பாக தீபாவளி வரும். பௌர்ணமி என்று சிவலிங்கங்களுக்கு அன்னாபிஷேகம் செய்வார்கள். சாதத்தால் சந்தனக்காப்பு மாதிரி சாதத்தை வச்சு அப்புவாங்க. ஐப்பசி மாதத்து பௌர்ணமி. கார்த்திகை மாதம் வருகின்ற பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரத்திலே வரும். விருச்சிகத்தில் சூரியன், அதற்கு நேர் 7ஆம் வீடான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது கார்த்திகை தீபத் திருநாள். மார்கழி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி திருவாதிரை திருநாள், நடராஜ பெருமானுக்கு விசேஷமானது. மார்கழி மாதத்திலே தனுசில் சூரியன், அதற்கு நேர் 7ஆம் வீடான மிதுனத்தில் சந்திரன் இருக்கும். தை மாதத்திலே தைப்பூசம், மகரத்தில் சூரியன், கடகத்தில் சந்திரன். மாசி மாதத்திலே வருகின்ற மகம் பௌர்ணமி என்று வரும். அது ஒரு விசேஷமான நாள். மாசி மகம் எல்லா கோவில்களிலும் சாமி தீர்த்தவாரிக்கு கிளம்புற நாள். கும்பத்தில் சூரியன், சிம்மத்தில் சந்திரன். அடுத்து பங்குனி உத்திரம், மீனத்தில் சூரியன், கன்னியில் சந்திரன். அந்த வகையிலே இன்றைய தினம் வைகாசி விசாகம், முருகப்பெருமானுடைய திரு அவதார நட்சத்திரம். திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் தங்க மீன்கள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் தொட்டியிலே அந்த மீன்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுப்பதாக ஒரு ஐதீகம். அதற்கு பின்னால் ஒரு புராண கதை இருக்கிறது. ஒரு முனிகுமாரர்கள் 2 பேர் என்ன செய்தார்கள், தண்ணீருக்குள்ளே மூழ்கி சென்று நீண்ட நேரம் மூச்சை அடக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அவர்கள் தண்ணீர்ல யாராவது குளிக்க வந்தாக்க வேணும்னே காலை பிடிச்சி கீழே இழுப்பாங்க உள்ள குளத்துல இருந்து. அவங்க அப்படியே திக்கு முக்காடி போவாங்க. இந்த மாதிரி ஒரு வினோதமான விளையாட்டை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு முனிவர் வந்திருக்கார் குளிக்கிறதுக்கு. அவரையும் அதே மாதிரி காலை பிடிச்சி இழுத்தோடனே அவர் கோபம் வந்து அதுக்கப்புறமா யாருன்னு பார்த்து, நீங்கள்லாம் தண்ணியிலேயே மீனாகவே இருக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த சாப விமோசனம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவர்களுக்கு வழங்குவதாக இந்த ஒரு விழா நடத்தப்படுகிறது. வைகாசி விசாக நாளிலே திருச்செந்தூர் கோவிலிலே தங்கத்தால் செய்யப்பட்ட 2 மீன்களை தொட்டிலே வைத்திருப்பார்கள். முருகப்பெருமான் தங்கச்சப்பரத்திலே எழுந்தருளி வசந்த மண்டபம் வந்து அந்த மீன்களுக்கெல்லாம் சாப விமோச்சனம், முனிகுமாரர்களுக்கு சாப விமோச்சனம் வழங்குவதாக ஒரு புராண ஐதீகம்
இதன் பின்னணியிலே இருக்கிறது. விசாக நட்சத்திரம் என்பது விசாக மகோத்சவம் என்று சொல்லப்படுகிறது. விசாக மகோத்சவமாக இது கொண்டாடப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு உற்சவமாக இது கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலான அனைத்து முருகன் ஆலயங்களிலும் இந்த வைகாசி விசாகத்திற்கு ஒரு மகோத்சவம் நடைபெறும். இன்றைய தினம் அனைவரும் அருகிலே இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும். மிக எளிதாக வரமளிப்பவர் முருகப்பெருமான், நிறைய வரம் கொடுப்பவர் முருகப்பெருமான். என எல்லா சக்தியும் சேர்ந்து இருக்கு அவர்கிட்ட. சிவனும் சக்தியும் இணைந்து மாலுக்கு இனியோனாக, மாலுக்கு மருகோனாக, பச்சை புயல் மெச்சத்தகு முருகோனே என்று அருணகிரிநாதர் சொன்னது போல பச்சை புயல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமாளுக்கு, மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்த ஒரு மருகோனாக விளங்குகிறார் முருகப்பெருமான். சேனாதிபதிகளில் நானே சுப்பிரமணியனாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலேயே பெருமாள் திருவாய் மலர்ந்தவர்கள் இருக்கிறார். ஆகவே முருகப்பெருமானாக இருப்பது நான் தான் என்று பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சேனாதிபதிகளில் நான் சுப்பிரமணியனாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலே ஒரு வரி வருகிறது. ஆகவே அதனால்தான் அருணகிரிநாதர் மாலுக்கு இசைந்த மருகோன் என்று சொல்லுவார். அடிக்கடி முருகப்பெருமானை பற்றி பாடும்போதெல்லாம் திருமாலின் பெருமைகளை எல்லாம் சொல்லி அப்பேற்பட்ட திருமாலின் மருகோனே அப்படின்னு கடைசியில முடிப்பார் முருகனை பற்றி. ஆகவே திருமாலுக்கு பிடித்த மருமகனான அந்த முருகப்பெருமானுக்கு, சிவகுமாரனுக்கு, சக்தி பாலனுக்கு இன்றைய தினம் வைகாசி விசாக பெருவிழா நடைபெறுகிறது. ஆகவே முருகப்பெருமானை அனைவரும் வழிபட்டால், அதிலும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் குருவால் ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாம் விலகி அதிக நன்மைகளை குரு பகவான், வியாழ பகவான் நமக்கு நல்குவார் என்பதை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே இந்த பகுதியிலே குரு பெயர்ச்சி மீனராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி. உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.